Hello all. இன்னைக்கு நம்ம 10th standard maths chapter 7 mensuration exercise 7.4 6 sum பார்க்கலாம். The internal and external diameter of a hollow hemispherical shell are 6 cm and 10 cm respectively. If it is melted and recast into solid cylinder of diameter 14 cm, then find the height of the cylinder. Questionல என்ன சொல்லிருக்காங்கன்னா external diameter and internal diameter of a hollow hemispherical. Hollow hemispherical உள்ள வந்து எம்டியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பெரிக்கல்னா ஹாஃப் சர்க்கிள் ஷேப். ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் இஸ் அவுட்டர் டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர், இன்னர் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். இதிலிருந்து ரேடியஸ் எழுதலாமா? எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், இன்டர்னல் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். இந்த ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பை மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க? சிலிண்டர் உருவாக்கியிருக்காங்க. அதோடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ சிலிண்டருடைய டயாமீட்டர் 14. இதிலிருந்து ஆர் என்ன சொல்லலாம்? அதில் பாதி 7 சென்டிமீட்டர். ஹைட் நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரியான சம்ஸ், அதாவது ஒரு ஷேப்பை மெல்ட் பண்ணி இன்னொரு ஷேப் உருவாக்குறதோ, இல்லை ஒரு ஷேப்பில் இருக்கிறத இன்னொரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை தான் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டாக மாற்றுறோம், இல்லை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கேஸில் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ ஃபார்முலா எழுதலாமா? வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு 4/3 வரும், ஹெமிஸ்பியருக்கு 2/3 பை ஆர் கியூப். இங்கே இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு இருக்கிறனால கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமன் எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணலாமா? ஸோ பை கேன்சல், 2/3 கேபிட்டல் ஆர் நமக்கு 5 சென்டிமீட்டர், ஸோ 5 கியூப் மைனஸ் 3 கியூப் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹைட் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ 2/3 அப்படியே வச்சுக்கலாம். 5 கியூப் 5 5s are 25, 25 5s are 125 மைனஸ் 3 3s are 9, 9 3s are 27. இந்த 7-ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணாதீங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2/3 இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 98 கிடைக்கும். இங்கே மல்டிப்ளிகேஷன். இப்போது இந்த 7 இன்ட்டு 7 இங்கே கீழே வந்ததுன்னா டிவிஷனில் வந்துடும், ஈக்குவல் டு ஹைட். இப்போது 98க்கும் 7க்கும் 7th டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 1 7 is 7, 9ல் 7 போனால் ரிமைனிங் 2, 28, 4 7s are 28, again 1 7 is 7, 2 7s are 14. இப்போ நம்ம ஹைட் நமக்கு 2 2s are 4/3 வந்திருக்கு. இதை நம்ம டெசிமலாக எழுதலாம். 4ல் பார்த்தீங்கன்னா 1 3 இருக்கும், ரிமைனிங் 1 இருக்கும். 1 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். 1க்கு பக்கத்தில் 0 போட்டிங்கன்னா 10, 3 3s are 9, மறுபடியும் ரிமைனிங் 1, 3 3s are 9. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.33 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் height h is equal to 1.33 சென்டிமீட்டர். இந்த சம்மில் நம்ம என்ன பார்த்தோம்? ஹாலோ ஹெமிஸ்பியரை சிலிண்டராக மாற்றுறாங்க. ஸோ ரெண்டோட வால்யூமை ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல் திஸ் சம். தேங்க்யூ.